மல்லை சத்தியா அடுத்த தலைவராக வந்துட போறாங்கங்கிற ஒரு பயம் துரை வைகோக்கு வந்திருக்கு. ஏன்னா துரை வைகோ கட்சியில வந்து குறுகிய காலம் தான் ஆகுது. மல்லை சத்தியா மாதிரி இல்லை. இப்போ நீ மல்லை சத்தியா தெரியுமா, துரை வைகோ தெரியுமா? துரை வைகோ வைகோவோட புள்ள அப்படின்னு சொல்றாங்களே தவிர, மல்லை சத்தியா அட நம்ம தலைவர்ப்பா அப்படிம்பாங்க. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிருக்காரு வைகோவோட. நடைபயணம் போயிருக்காரு. அவருக்கு தெரியாத கட்சிக்காரனே கிடையாது. அவர் என்ன வருத்தப்பட்டாராம், துரை தம்பி நல்லா தான் பண்றாரு, ஆனா ரொம்ப ஜாதி வெறியோடு இருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? அவர் ஜாதிக்காரங்களை மட்டுமே கிட்ட வச்சுக்கிறார் எல்லா போஸ்ட்லயும், மற்ற எல்லாரையும் ஓரம் கட்டுறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி வந்து துரை வைகோ காதில் விழுந்தது. உடனே ட்விட்டர்ல ஃபேஸ்புக்லையும் போட்டு, இந்த மாதிரி கட்சிக்கு நீ 30 வருஷம் இருந்தாலும் சரி, 300 வருஷம் இருந்தாலும் சரி, துரை வைகோ தான் உன் தலைவர், அவனை மீறி இருக்க முடியாது, இஷ்டம் இருந்தா இரு, இல்ல பேக் பண்ணி வெளில போ. யாரை சொல்றீங்கன்னு தெரியல. பேர் சொல்லாம விமர்சனம் பண்ணியிருக்கார் துரை வைகோ. அது எல்லா கட்சிக்காரனுக்கு தெரியும் அது மல்லை சத்தியா தான். ஏன்னா கொஞ்ச நாளாவே 2 பேருக்கு முட்டல் மோதல் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மோதலுக்கு காரணம் மல்லை சத்தியா இல்லைன்னு என்கிட்ட மதிமுக தொண்டர்கள் அடிச்சு சொல்றாங்க.